நேற்றைய தினத்திலிருந்து நாம் தொடர்ந்து நாம் தேங்கின நிலைமையிலிருந்து ஜீவ நதியைப் போல ஒரு பர்பஸ்ஃபுல் நோக்கத்தை நோக்கி போக வேண்டியதனுடைய அவசியத்தை ஒவ்வொரு செஷன்லையும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த செஷனில் ஜெபம் எப்படி ஒரு பாரத்தை நமக்கு உண்டாக்குறது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். நான் கடந்த செஷனுக்கு முந்தின செஷத்தில் முடித்ததிலிருந்து நான் உங்களுக்கு பேச நான் விரும்புகிறேன். கர்த்தர் சொன்னார், மோசே மரித்து போய்விட்டான். மோசே மரித்து போய்விட்டான். மரித்து போன உடனே கர்த்தர் என்ன சொன்னார், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மோசே வாசிக்க என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாய் கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரி ஏற்படுத்த வேண்டும் என்றால், கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து, 23 வாசிங்க. அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். கவனியுங்கள், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னார், மோசே கூப்பிட்டு சொன்னார். 12ஆம் வசனம் 27:12 அபாரிம் என்கிற மலையின் மேல் மோசேயை ஏறும்படி செய்து தூரத்திலிருந்து கானான் தேசத்தை பார்ப்பதற்கு கர்த்தர் மோசேக்கு அனுமதி கொடுத்தார். அனுமதி கொடுத்து விட்டு, ஒரு காலம் வரும், ஆரோன் மரித்து என்னிடத்தில் சேர்க்கப்பட்டதை போல நீயும் மரித்து போகிறாய் என்று சொன்ன உடனே மோசே அலறல, தவிக்கல. கர்த்தரிடத்தில் போகிறதை விரும்பின மோசே சொன்னான். என்ன சொன்னான் வாசிக்க கேட்டோமே. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, 16ஆம் வசனம், கர்த்தருடைய சபை மேய்ப்பனில்லாத மந்தையை போல இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சபைக்கு ஒரு தலைவன் தேவை. கர்த்தருடைய சபைக்கு ஒரு நடத்திப்புக்காரன் தேவை. கர்த்தருடைய சபைக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. இன்றைக்கு நான் அதிகமாக இந்த வசனத்தை நான் உணர்கிறேன். இன்றைக்கு அநேக சபைகள் இருக்கிறது, ஆனால் சபையிலே மேய்ப்பன் இல்லாத ஆடுகளால் சபைகள் நிறைந்திருக்கிறது. அழைக்கப்படாத மேய்ப்பர்களுடைய வசமாய் சபைகள் சிக்கிக் கொண்டிருக்கிறதை நான் ஊழியத்தின் பாதையிலே பார்க்கிறேன். மோசே ஜெபிக்கிறான், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் இராதபடிக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்த வேண்டும், அவன் அந்த பாளையத்திற்கு போக்கும் வரவுமாய் இருக்க வேண்டும் என்று சொன்ன உடனே கர்த்தர் சஜஸ்ட் பண்ணுகிறார். யாரை சஜஸ்ட் பண்ணுகிறார்? காலையில் நான் சொன்னேன் டிவோஷன்ல, ஆமென், ஜனங்கள் கேட்ட சவுல் கர்த்தர் தந்த தாவீது என்கிற தலைப்பிலே உங்களோடு பேசினேன். இப்பையும் கூட நீங்கள் கவனிப்பீர்களானால் அங்கே போடப்பட்டிருக்கிறது 18ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி சொன்னார், ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவாவின் மேலே உன் கையை வைத்து அபிஷேகம் பண்ணு. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ மோசே மரித்து போன பிற்பாடு தேவனால் எழுப்பப்பட்ட தலைவன் மேய்ப்பன் தான் இந்த யோசுவா. இந்த யோசுவா என்ன செய்தான்? வசனம் சொல்லுகிறது, நாம் மதிய வேளையிலே பார்த்ததை போல யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் மோசே மரித்து போன பிற்பாடு அந்த எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த யோர்தானுக்கு இந்த கரையில் இருந்து கொண்டு தவித்து என்ன செய்வதென்று புலம்பி அழுது எதற்கும் ஆமென் மூர்ச்சையானவர்களைப் போல விழுந்து கிடந்த பொழுது கர்த்தர் சொன்னார், நீங்கள் எழுந்து உங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு போங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நான் சொன்னேன், தேக்கம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? தேக்கம் இருக்கக்கூடாது. இங்கே ஒரு தேக்கம் வருகிறது. அந்த தேக்கத்திற்கு காரணம் ரெண்டாக பார்க்கிறேன். ஒன்று, மோசே என்கிற பிரம்மாண்டமான மற்றவர்களை கவரத்தக்க தேவனால் மிகுந்த வல்லமையோடு பயன்படுத்தப்பட்ட மோசே மரித்து போய்விட்டான். அது ஜனங்களை செயல்பட விடாதபடி ஒரு தேக்க நிலைக்கு கொண்டு போனது. ரெண்டாவது, யோசுவா ஜனங்கள் யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறதை பார்த்து அந்த யோர்தான் நதியின் கலக்கத்தினால, யோர்தான் நதியினுடைய பிரவாகத்தினால கலக்கமடைந்து யோர்தானுக்கு இந்த கரையிலே விழுந்து கிடந்தார்கள். ஆனால் மோசேயின் தேவன் மரித்து போகவில்லை. மோசேயின் தேவன் சொன்னார், நீங்கள் எழுந்து, யோசுவா நீ எழுந்து, உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின
வாக்குத்தத்தத்தின் பூமியாகிய கானானுக்கு போங்கள். அல்ல, கவனிக்கிறீங்களா? யோர்தான் அவர்களை நிறுத்தினது. இந்த பக்கம் யோர்தானுக்கு இந்த பக்கமே அவர்கள் சுற்றி கொண்டு அங்கேயே தேங்கி கிடக்கிற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது கர்த்தர் அங்கே வந்து இடைப்பட்டார். எத்தனை பேர் நான் பேசுறது நீங்க விளங்குறீங்க? புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லலாம். ஆமென். இப்போ கர்த்தர் வந்து இடைப்படுறாரு. இடைப்பட்டு நீங்கள் எழுந்து போங்கள் என்று கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்படி கட்டளையிடும் பொழுது கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். அவன்தான் யோசுவா. ஆமென். அவன் ஒரு யுத்த வீரன். அல்லேலூயா. ஆமென். அந்த யுத்த வீரன் மேல் கர்த்தர் ஒரு அபிஷேகம் வைத்து அவனை மேய்ப்பனா ஏற்படுத்தி எழுந்து இந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு கானான் தேசத்துக்கு போ, அதை சுதந்திரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேங்கி கிடைக்காதபடி நீங்கள் என்ன செய்யணும்? தேக்கத்திலிருந்து நோக்கமுடையவர்களாக மாறணும். நோக்கம்னா என்னங்க? காலையிலேயே அதை குறித்து நிறைய பேசிட்டேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். நோக்கம், பர்பஸ், நோக்கம், தரிசனம், விஷன், இப்படி பல காரியங்களை சொல்லலாம். நோக்கம் என்றால் என்ன? ஒரு மனிதனை கொண்டு தேவன் ஒரு கால அளவில் தன்னுடைய காரியத்தை செய்து முடிக்கிறதற்கு பெயர்தான் நோக்கம். ஆமென். ஒரு மனிதனை கொண்டு ஒரு குறிப்பிட்ட தலைமுறையில் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு பெயர்தான் நோக்கம். இன்னொரு முறை சொல்லுங்க. ஒரு மனிதனை கொண்டு சொல்லுங்க, ஒரு மனிதனை கொண்டு சொல்லுங்க, என்னை கொண்டு ஒரு தலைமுறையில் ஒரு கால அளவில் ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதற்கு பெயர்தான் தரிசனம். ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா. நோக்கத்தில் தேக்கத்திலிருந்து தேவன் ஒரு மனிதனை கொண்டு பயன்படுத்தி ஒரு கால அளவுக்குள் செய்து முடிக்கிற ஒரு வேலைக்கு நாம் எழுந்து போக வேண்டும். அதுதான் நோக்கம். அதுதான் நோக்கம். சபைக்கு ஒரு பெரிய அஜெண்டா இருக்குது. சபைக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. சபை ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்கிறது. சபை ஆத்துமாக்களுக்காக அழ வேண்டியது இருக்கிறது. சபை எசேக்கியேலை போல சபைக்குள்ளே இருக்கிற சாபதீடானவைகளுக்காக அழ வேண்டியது இருக்கிறது. சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய காணாமற் போன ஆடுகளுக்காக தேடி திரிந்து அழுது அவைகளை மந்தைக்குள் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதான் தரிசனம். ஏதோ கர்த்தர் ரட்சித்தார், என்னை அபிஷேகம் பண்ணினார், என்னை வரங்களால் நிறைத்தார், என்னை பயன்படுத்துகிறார், நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறேன், என் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, சௌகரியமாக இருக்கிறேன் என்ற நிலை நம்மை தாக்கும். ஆபத்து இருக்கிறது, எல்லாருக்கும் அது தாக்கும். ஆனால் அதை உதறி தள்ளிவிட்டு அதை உடைத்தெறிந்து விட்டு என்னை கொண்டு தேவன் தேங்காதபடி, நான் தேங்கி போய்விடாதபடி எனக்காக தேவன் நியமித்திருக்கிற அந்த தரிசனத்தை, அந்த ஓட்டத்தை அல்லது அந்த நோக்கத்தை ஒரு கால வரையறைக்குள் தேவனுடைய பலத்தை கொண்டு நிறைவேற்றி முடிப்பதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். சபைக்குள் இருக்கிற அருவருப்புகளுக்காக அழுதவன் தான் எசேக்கியேல். சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக போராடினவன் அழுதவன் தான் பேதுருவும் யோவானும் பவுலப்போஸ்தலர்களும் இன்னும் பிற ஊழியக்காரங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். ஒரு வேலையை கொடுத்து அனுப்ப எதிர்பார்க்கிறார். அப்படி இல்லாமல் ஒரு சபை கூடி ஏதோ வசனத்தை கேட்டு பந்தியில் கையை வைத்து பொறுப்பை எடுத்துக்கொள்ளாமல் களையுமானால் அதற்கு பெயர் சபை அல்ல, அதற்கு பெயர் கும்பல். நோக்கமில்லாமல் ஒரு கூட்டம் கூடி நோக்கமில்லாமல் கலைந்து போவதற்கு பெயர் கும்பல். ஆனால் எல்லாரும் கிறிஸ்துவின் மையத்திலே வந்து ஒரு நோக்கத்தோடு கூடி ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்காக அழ, ஆத்துமாக்களுக்காக அழ, ஆத்துமாக்களுக்கு எதையாவது செய்வதற்கான பொறுப்பை எடுப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்குமானால் அதற்கு பெயர்தான் நோக்கமுடையவர்களாக இருப்பது. அதற்கு பெயர்தான் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத சபை என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே ஒரு தேக்கம் வருகிறது.
தேக்கம் வருகிறது. கர்த்தர் அந்த தேக்கத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி சுழண்டு அதிலேயே யோர்தானுக்கு இந்த கரையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடாதபடி யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், மோசே எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வருவதற்கென்று ஒரு தரிசனத்தோடு, ஒரு அழைப்போடு, ஒரு திட்டத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் யோசுவாவே அவன் மரித்து போய்விட்டான். ஆனால் நீயோ இந்த யோர்தானை கடந்து வாக்குத்தத்தத்தின் பூமிக்குள்ளே போய் என் ஜனங்களுக்கும் 12 கிட்டத்தட்ட 9.5 கோத்திரங்கள், மீதி 2.5 கோத்திரங்கள் இங்கேயே அதற்கான சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. மீதி இருக்கக்கூடிய 9.5 கோத்திரங்களுக்கான சுதந்திரத்தை யோர்தானுக்கு அப்பால் யோசுவா நீ பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா, ஆமென். யோசுவாவின் மேல் இருந்த தரிசனம் என்ன, அழைப்பு என்ன, நோக்கம் என்ன, அவன் வாழ்க்கை எப்பொழுது முடிவடையும்? எல்லா கோத்திரங்களுக்கும் 9.5 எஞ்சிய 9.5 கோத்திரங்களுக்குமான வாழ்விடங்களை கானானிலே பங்கிட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு தான் யோசுவாவின் பொறுப்பு. ஆமென். எத்தனை பேர் நான் பேசுறதை கேட்குறீங்க? இப்போ யோசுவாவை மடக்கி வைத்து யோர்தானுக்கு இந்த கரையிலேயே அமைத்து பிடித்திருக்கிற நிலைமை, சோர்வு, பயம். கர்த்தர் சொல்லுகிறார், நோ, நீ தேங்கி இருக்க வேண்டிய நேரம் இல்லை, தேங்கி இருக்க வேண்டிய தேக்கத்தில் இருக்கிற மனிதன் அல்ல, எழுந்திரு, யோர்தானை கடந்து விடு, யோர்தானை கடந்து பார். ஆமென். அப்ப யோர்தானை கடந்து பார்ப்பதற்கு முன்பு சில காரியங்களை வேகமாக காண்பித்து, வசனத்தில் காண்பிக்க முடியாது, நேரம் இல்லை, சொல்லிட்டு நான் வேக வேகமாக கடந்து போற விரும்புகிறேன். யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற காரியத்தை அதிகமாய் பேச விரும்புகிறேன். யோர்தானுக்கு இப்பால் எகிப்து இருந்தது. எகிப்தில் 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மோசேயை கொண்டு அவர்களை கொண்டு வருகிறார். வேதம் சொல்லுகிறது, அப்படி கொண்டு வரும் பொழுது வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் வேதம் சொல்லுகிறதை போல செங்கடலுக்கு முன்பாக நின்றார்கள். கர்த்தர் செங்கடலை பிளக்க செய்து, செங்கடலை பிளக்க செய்து செங்கடலின் தண்ணீரை மதிலை போல ஏறி இருக்க பண்ணி அவர்களை வெட்டாந்தரையிலே நடத்தி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம் நீங்கள் வாசிப்பீர்களானால் 15ஆம் அதிகாரத்தில் அவைகள் 14ஆம் அதிகாரத்தில் அவைகள் போடப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் வாசிப்பீர்களானால் கர்த்தர் என்ன செய்தார்? அவர்கள் தொடர்ந்து செங்கடலை தாண்டி வருகிறார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு கசப்பான ஊற்று தெரிகிறது. அந்த கசப்பான ஊற்றை கர்த்தர் மாறா என்கிற அந்த ஊற்றை மதுரமாய் மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு மரத்தை காண்பித்து அந்த மரத்தை எடுத்து வெட்டி அதிலே போட்ட உடனே அந்த மாறா என்னவா மாறிடுச்சு? மதுரமாய் மாறிவிட்டதாக வேதம் சொல்லுகிறது. இவர்கள் சொன்னார்கள், என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொன்னார்கள், எகிப்திலே எங்களுக்கு வெள்ளரிக்காய்கள் கிடைக்கும், எகிப்திலே எங்களுக்கு பூண்டுகள் கிடைக்கும், எகிப்திலே எங்களுக்கு நிறைய இப்படிப்பட்ட ஆகாரங்கள் எங்களுக்கு கிடைத்தது, இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கொடுப்பதற்கு கொண்டு வந்தீர் என்று சொன்ன பொழுது வேதத்தில் நாம் பார்க்கிறோம். யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தேவ தூதர்களின் உணவாகிய மன்னாவை கர்த்தர் விளப்ப பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை மன்னாவினால் போஷித்தார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாமே சூப்பர் நேச்சுரல். அவர்கள் இரவிலே பத்திரமாய் பிரயாணம் பண்ணுவதற்கும், இரவிலே தங்கி இருப்பதற்கும், பயமற்று இருப்பதற்கும், ஒரு வெளிச்சத்தில் இருப்பதற்கும், இரவில் அக்கினி ஸ்தம்பமாக, பகலிலே மேக ஸ்தம்பமாக அவர்களோடு நான் இருக்கிறேன், என்றென்றைக்கும் என் ஜனங்களுக்கு நடுவில் இருக்கிறேன் என்பதற்கு அடையாளப்படுத்தும்படி கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக அவர்களோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் சொன்னார், இப்படியெல்லாம் உங்களை மோசேயின் தலைமையில் நடத்தி வந்தேன். எண்ணற்ற எதிரிகளை யோசுவாவே நீ மேற்கொண்டது உண்மை. நான் உன் கூட இருந்து யுத்தங்களை நடப்பித்தேன். நீ அமலேக்கியர்களை நீ மேற்கொண்டாய். மோசே உனக்கு உதவியாயிருந்தான். மோசே மரித்து போனான். நான் இப்பொழுது உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் பலப்படுத்தி விழுந்து கிடந்த யோர்தானுக்கு இந்த புறம் இருந்து தேங்கிற நிலையில் இருந்த யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ தேங்க வேண்டிய அவசியம் இல்லை, தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் நோக்கத்தை நிறைவேற்றும்படி இந்த யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறதை கடந்து செல் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் சொன்ன பொழுது அவர் ஒன்று தான் சொன்னார். எல்லாருக்கும் தெரியும். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவாவின் புஸ்தகம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, யோசுவா உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம், இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி, நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆமென். நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன், பலங்கொண்டு திட மனதாயிரு. அவனை திட்டப்படுத்தினார் கர்த்தர். நான் உன் கூட இருப்பேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணார். நல்லா கவனிங்க. ஒன்று தான் சொன்னார், இந்த சட்ட புத்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் கையை விட்டு அல்ல. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆசாரிப்பு கூடாரத்திற்கு உள்ளே அல்ல, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. கரங்களை வேறு தலையிலையா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய வேதத்தை ஜனங்கள் ஆசாரியருடைய கையிலே தேடுவதில்லை, அவர்களுடைய வாயிலே தேடுகிறார்கள். கர்த்தருடைய வசனத்தினால் நிரம்பின ஒரு மனிதன், அவன் வாயிலிருந்து தேவ வார்த்தை வந்து விழும் பேசிட்டே இருக்கும்போது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இப்போ என்ன நடக்குது? இந்த கண்டிஷனை மாத்திரம் கொடுத்துட்டு இப்போ சொல்கிறாரு, நான் இந்த யோர்தானை உங்களை கடந்து போக பண்ணுவேன். ஆமென். எப்படி கடந்து போக பண்ணுவேன்? செங்கடலை பிளந்து விட்டதை போல பிளக்க மாட்டேன், இப்போ வித்தியாசமாக செய்ய போகிறேன். ஏனென்றால் என் தேவன் ஆமென் எப்பொழுதும் போல கிரியை செய்கிறவர் அல்ல, அவர் ஒரே மாதிரி கிரியை செய்கிறவர் அல்ல. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தக்கதாக தன்னுடைய கிரியைகளை மாற்றிக்கொண்டு கிரியை செய்கிற அற்புதங்களின் தேவன். இப்போ சொல்கிறாரு, ஆசாரியர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை சுமந்து கொண்டு யோர்தான் பிரவாகித்து ஓடுகிற யோர்தானின் மேல் அவர்கள் கால் படட்டும், அப்பொழுது யோர்தான் பிளக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். ஆண்டவர் யோசுவாவை என்கரேஜ் பண்ணிட்டாரு, யோசுவா தூண்டி விட்டுட்டாரு, யோசுவாவுக்குள் இருந்த சோர்வை எடுத்துட்டாரு. இப்போ யோசுவாவின் கண்கள் பிரகாசிக்குது, அது கானானை பார்க்குது, நான் சுதந்தரிப்பேன் என்கிற ஒரு வேகம், ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சு. இப்போ ஆசாரியர்களை பார்த்து யோசுவா கட்டளையிடுகிறான், பிரவாகித்து ஓடுகிற யோர்தானின் மேல் ஆசாரிப்பு கூடாரத்தை தூக்கி கொண்டு போய் உங்கள் கால்கள் அதன் மேல் படும்படி நில்லுங்கள், கர்த்தர் யோர்தானை பிளப்பார். ஆமென். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். சகோதரனே சகோதரியே, உன்னை தேக்க நிலையிலிருந்து நோக்க நிலைக்கு மாற்றுவதற்கு கர்த்தர், கவனிங்க பிள்ளைங்களை அமைதி காக்கவீங்க, கர்த்தர் என்ன செய்வார்? நல்லா கவனிக்கணும். கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை தேக்க நிலையிலிருந்து நோக்க நிலைக்கு மாற்றுவதற்கு, உனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உன்னை முதல்ல கன்வின்ஸ் பண்ணுவார், உங்களை முதல்ல தயார் பண்ணுவார், உங்களுக்கு முதல்ல நம்பிக்கையை உண்டு பண்ணுவார், உங்களோடு அவர் பேசி உங்களை உற்சாகப்படுத்துவார், உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுப்பார். நான் உன் கூட இருப்பேன், இந்த ஊழியத்தை நிறைவேற்று, நான் உன் கூட இருப்பேன், இந்த காரியத்தை செய், நான் உன் கூட இருப்பேன், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டு என்று சொல்லி கர்த்தர் நம்மை திடப்படுத்தி நமக்கான வேலை திட்டத்தை நம் கையில் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து சொல்லுவார், பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆமென். ஏதோ ஒரு நாள் வந்துவிட்டு மறைந்து விடுகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கல. ஆமென். எப்பொழுதும் என்றென்றைக்கும் உலகத்தின் முடிவு பரிந்தோம் சகல நாட்களிலும் நாம் கூடவே இருப்பேன்னு சொன்னவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்போ யோசுவாவை தேக்க நிலையிலிருந்து நோக்க நிலைக்கு மாற்றிட்டு அவனை அழகா யோர்தானை பிளந்து விடுகிற வேலையை செய்தார். வீட்டில் வாசித்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆசாரியர்களின் கால்கள் பிரவாகித்து ஓடுகிற அந்த யோர்தானின் நதியின் மேல் பட்டவுடனே யோர்தான் இரண்டாய் பிளந்தது. ஆமென். இப்போ ஆண்டவர் யோசுவாவை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். இதுவரைக்கும் மோசையை பயன்படுத்தினவர், இப்பொழுது யோசுவாவின் காலம், மோசையின் தலைமுறை, மோசையின் காலம் முடிவுக்கு வந்தது, யோசுவாவின் தலைமுறை, யோசுவாவின் காலம் தொடங்கிவிட்டது. இப்படி ஆண்டவர் யோசுவாவை ஒரு மேய்ப்பனாய், ஒரு தலைவனாய் சூஸ் பண்ணி, இந்த மந்தை மேய்ப்பனற்ற ஆட்டை போல ஆகிவிடக்கூடாது, மந்தையை மேய்க்க போக்கும் வரத்துமாய் இருக்க இதோ ஆவி பெற்ற யோசுவாவின் மேலும் கையை வை என்று சொல்லி கையை வைத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த யோசுவாவினுடைய காரியம் என்ன நீங்கள் பார்ப்பீர்களானால் 1-2 காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல
ஆமென். கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்தில் திரும்பினான். நூனின் குமாரன் யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கவனிங்க, மோசே ஆசாரிப்பு கூடாரத்தில் எப்படி இருந்தானோ அப்படியே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த தேவ பிரசனத்தை வாஞ்சிக்கிற, தேவனுக்கு முன்பு தன்னை சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய, தேவ பிரசனத்தை ஜனங்கள் நடுவிலே கொண்டு வருவதற்கு ஏதுவாய் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருக்கிற ஒரு ஏக்கம், விருப்பம் யோசுவாவுக்கு இருந்துச்சு. என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 16 வாசித்தோம், 17 வாசித்தோம். யோசுவாவின் மேல் ஆவி இருந்தது, தேவ ஆவி இருந்தது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33:11 வாசித்தோம். யோசுவா மோசே போல ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் வாசிக்க வேணாம், சொல்லிடுறேன், நேரம் இல்லை. 17ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், மோசே அவன் பர்வதத்திற்கு மேலாக இருந்து கைகளை உயர்த்தி கொண்டு அமலேக்குக்கு விரோதமாய் இஸ்ரவேலர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள் ரெவிதீமிலே. அப்பொழுது மோசேயினுடைய கைகள் அசந்து போகிறது. ஆரோனும் ஊரும் அவன் கைகளை தூக்கி பிடித்து கொண்டு கற்களை கீழே போட்டு உட்கார வைத்து அசராதபடி பிடித்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, யோசுவா யுத்த களத்தில் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் ஒரு யுத்த வீரன். அவன் ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருக்கிற தேவ பிரசனத்தை நாடுகிற மனிதன். அவன் ஒரு தலைவன், ஆவியை பெற்ற தலைவன். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில், தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு மோசேயால் அனுப்பப்பட்ட 12 ஸ்தானாதிபதிகள், 12 கோத்திரங்களின் தலைவர்கள், 12 ஒற்றர்கள், அவர்கள் போய் அங்கே இருக்கிற கானான் தேசத்தை பார்த்து பிரமித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அங்கே ராட்சதரின் புத்திரர்கள் இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற திராட்சை குலைகளை நாம் தனியே தூக்க முடியாத அளவுக்கு மிகவும் பழுத்து உயரமாயிருக்கிறது. ஐயோ, அங்கே போய் நாம் அந்த கானானை சுதந்தரிப்பது கூடாத காரியம். 10 பேர் வந்து அவிசுவாசத்தின் அறிக்கையை அந்த இஸ்ரவேலின் ஜனக்கூட்டத்திற்கு மத்தியிலே, பாளையத்திற்கு மத்தியிலே அவர்கள் சொன்னதினால் இஸ்ரவேலின் லட்சக்கணக்கான ஜனங்களும் ஆமேன் பயங்கரமாய் கத்தி கதறி, வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடுவதற்காக கர்த்தர் எங்களை கொண்டு வந்தார். மோசே, எங்களை வனாந்தரத்தில் கொன்று போடுவதற்காக என்னை கொண்டு வந்தீர். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, யோசுவாவும் காலேப்பும் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு என்ன சொன்னார்கள்? இஸ்ரவேல் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம், நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தால், ஒரே கண்டிஷன் தான், கர்த்தர் நம்ம மேல மாத்திரம் பிரியமா இருந்தா, ஏவியர்கள் இருக்கட்டும், எமோரியர்கள் இருக்கட்டும், ஏத்தியர்கள் இருக்கட்டும், நெட்டையானவர்கள் இருக்கட்டும், ராட்சத புத்திரர்கள் இருக்கட்டும், கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தால் அவைகளை நமக்கு தருவார். அதை நாம் போய் சுதந்தரித்துக் கொள்வோம். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவோம், அந்த நோக்கத்தை செய்து முடிப்போம். விசுவாச அறிக்கை செய்தார்கள். யோசுவா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். 12 பேர்களில் காலேப்போடு இணைந்து ஒரு விசுவாசத்தின் அறிக்கையை மோசேக்கும் இஸ்ரவேலின் பாளையத்திற்கும் கொண்டு வந்து கொடுத்த ஒரு மகிமையான விசுவாச வீரன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஒரு தேவ பிரசனத்தை நாடுகிற ஒரு ஜெப வீரன், தேவ பிரசனத்தின் மேல் விருப்பம் உள்ளவன். அவன் ஒரு ஆவியை பெற்ற மனிதன், அவன் ஒரு யுத்த வீரன். கர்த்தர் சொல்லுகிறாரு, இதோட நிறுத்திடாத, நான் உன் கூட இருக்கணும்னா உன் வாய் விட்டு பிரியாதிருக்கிற நியாயப்பிரமாணத்தை புஸ்தகத்தை நீ என்ன செய்யணும்? வாசிச்சு உன் இருதயத்தினால நிரப்பு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவனை தயார்படுத்துறாரு. பிரியமானவர்களே, தேக்க நிலைக்கு காரணம் இந்த நிலைகளெல்லாம் உன் வாழ்க்கையில் தேவ பிரசனத்தை தேடுகிற, தேவ பிரசனத்தை விழுந்து கிடக்கிற விருப்பம் இல்லாவிட்டால் நீ தேக்கத்தில் தான் இருக்க வேண்டும். கர்த்தருக்காக யுத்தங்களை நடப்பிக்கிற வானமண்டலத்தின் ஆவிகளோடு யுத்தம் பண்ணி போராடி அவைகளுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளாவிட்டால் நீ தேக்க நிலையில் தான் இருக்க வேண்டும். கண்கள் பார்க்க பயமுறுத்துகிற காரியங்களிலே பயந்து போகாதபடி விசுவாசத்தின் கண்களால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல் உங்கள் இருதயத்தில் வைத்து விசுவாச வீரர்களால் இருப்பீர்களானால், வீராங்கனைகளால் இருப்பீர்களானால் நீங்கள் நோக்கத்திற்கு கடந்து வர முடியும். உங்கள் மேல் ஒரு அபிஷேகம், ஒரு விசேஷித்த ஆவி இருக்குமானால்
கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற ஒரு கனமுள்ள யோசுவாய் போன்ற ஒரு தேக்க நிலையிலிருந்து நோக்கத்தை நோக்கி திருப்பி விடுவதற்கான ஒரு தகுதியுள்ள ஒரு மனுஷனாக கர்த்தர் உங்களை பார்க்க விரும்புகிறார். இவ்வளோதான், இதான் தகுதி. கடைசியாக சொல்லிட்டாரு, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாய்க்குள்ளே வச்சுக்கப்பா, உன் இருதயத்துக்குள்ளே வச்சுக்கப்பா, நீ அதை சொல்லிக்கிட்டே இரு. ஆமென். வார்த்தையை பேசிக்கிட்டே இரு, வார்த்தையை பேசு, வார்த்தையை அறிக்கையிடு, வார்த்தையை மனதில் வை. உன் வாழ்க்கையில் ஏதாவது நெருக்கடி வருதா, வார்த்தையில் என்ன சொல்லியிருக்குன்னு கவனி. உன் வாழ்க்கையில் சோர்ந்து போகிறாயா, வேதத்தோடு எடுத்து முழங்கால் நின்று வார்த்தையை மணிக்கணக்கா வாசி, நாட்கணக்கா வாசி, முழங்கால நின்று வாசி. நான் அவரை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை. அவங்க ஃபீல்டுக்கு நான் 2 முறை போயிருக்கிறேன். 2 முறை தானே நான் வந்திருக்கேன். ஒன்று தாவத் நகர், இன்னொன்று கிரீடி. ஒவ்வொரு முறையும் நான் பார்த்த விஷயம் என்ன தெரியுமா? அவர் வெறும் பாஸ்டர் அல்ல, வெறும் ஒரு கூட்டத்தை நடத்துகிற மனுஷன் அல்ல, ஜெபித்து கூட்டத்தை நடத்துகிறவர். அவரை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு சொல்லலை, ஏன்னா அவர் போன செஷனில் பேசினவைகள் அவர் அனுபவத்தை பேசினார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, கிரீடியில் ஒரு பழைய டிவி ஒன்று வச்சுருந்தார். அந்த பழைய டிவியில் பென் டிரைவை சொருகி விட்டு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி தானே? இவர் என்ன பண்ணுவார், அந்த சின்ன ஓரத்தில் அங்கே போய் ஸ்தோத்திரம், அவர் லாங்குவேஜை சொல்கிறேன், எஜமானனே எஜமானனே அப்படி தான் கூப்பிட்டு ஜெபிப்பார். எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேங்க. எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? ஜெபந்தான் ஒரு சூழ்நிலையை மாற்றும். ஒரு கூட்டத்துக்கு ஆயத்தம் பண்ணணும்னா சும்மா வந்து மூளையிலேருந்து பேசுறது இல்லை. பல சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நேற்று போய் எல்லாத்தையும் உதறிட்டு தேவ சமூகத்தில் நான் விழுந்து கிடந்தேன். 4 மணிக்கு தான், 3:45 தான் வீட்டுக்கு வந்தேன். கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்தார், அங்கங்கா கொடுத்தாரு. இப்போ நான் பார்க்குறேன், எல்லாத்தையும் கர்த்தர் சேர்த்து உங்களுக்கு மத்தியில் பிரசங்கம் பண்ண வைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வெளிப்பாடுகள் இருக்கிறது, கற்றுக்கொள்கிறதற்கு ஏராளமான புதிய ரகசியங்கள் இருக்கிறது, வாழ்க்கையின் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழி இருக்கிறது. எந்த பிரச்சனையும் தேவ சமூகத்திலிருந்து நாம் ஒரு ஆலோசனையை பெற்று தாவி வெளியே வந்துடலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு, தேவ சன்னிதானத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, வேதத்தை விட்டு விலகாமல் விழுந்து கிடக்கிற மனிதர்கள் வாழ்க்கையில் சத்ருவினாலே தோற்கடிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் முடங்கிவிட மாட்டார்கள். அவர்கள் தரிசனத்தை பெற்று முன்னேறி செல்வார்கள். அவருடைய வாழ்க்கையில் முடக்கங்கள் இருப்பதில்லை, முன்னேற்றங்கள் இருப்பதுண்டு. ஆமென். கவனிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க இப்போ என்ன நடக்குது பாருங்க. இப்போ நான் உங்களை யோர்தானுக்கு ஆசாரியர்கள் காலை வச்சாங்க, யோர்தான் பிரிஞ்சிருச்சு, பிளந்துருச்சு, எல்லாரும் யோர்தானை கடந்தாச்சு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்போ 2.5 கோத்திரம் இங்கிட்டு நிற்கிது. யோசுவா சொல்கிறான், இன்னும் 9.5 கோத்திரத்தை கூட்டிகிட்டு போகிறேன், எல்லாருக்கும் நான் பங்கிடணும், உங்களை எப்போ கூப்பிட்டாலும் இதற்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போகிறாங்க. அப்படி புறப்பட்டு போகும்போது, ஆமென், நல்லா கவனிங்க, இப்போ நானும் நீங்களும் யோர்தானை தாண்டிட்டோம், நடக்கிறோம் யோசுவாவோடு. எத்தனை பேர் நடக்கிறீங்க? ஆமென். இப்போ யோசுவாவோடு யோர்தானை தாண்டியாச்சு. கடந்து பார், கர்த்தர் சொன்னார், கடந்து பார். அப்போ தான் தெரியும், நீ கடந்து பார்ப்பாயானால் நீ நடந்து வந்த பாதையில் நடந்த அற்புதங்கள் உனக்கு அற்பமாய் போய்விடும். எழுதிங்க, இன்னொரு வாட்டி எனக்கே வராது. நீ கடந்து பார்ப்பாயானால் விசுவாசத்தில் நீ இதுவரைக்கும் நடந்து வந்த பாதைகளில் தேவன் செய்த அற்புதங்கள் எல்லாம் செய்ய போகிற அற்புதங்களுக்கு முன்பு அற்பமாய் தோன்றிவிடும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன நடக்குது? இவங்க யோர்தானை கடந்தாச்சு, யோர்தானை கடந்து போயிட்டாங்க. யோர்தானை கடந்து போனதுக்கு அப்புறம் போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் எரிக்கோ வருகிறது. யோசுவாவின் புஸ்தகம் வாசிப்பீர்களானால் அங்கே போடப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவர் உள்ளே வரவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எரிக்கோ அடைக்கப்பட்டிருந்தது. ஒருத்தரும் உள்ள வர முடியாது, ஒருத்தரும் வெளியே போக முடியாது, அடைக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, தேக்கம் சில காரியங்கள் நம்மை அடைத்து வைத்திருக்கிறது. 4 சுவற்றுக்குள்ள முடக்கி வச்சிருக்குது.
பார்க்குறோம், ஐயோ பெரிய மதில் சுவர், 2400 ஸ்கொயர் ஃபீட். அந்த வித்து நான் அதை பார்த்தேன், வாசிக்கும் போது பார்த்தேன், முன்னாடி படித்த ஞாபகம். 2400 ஸ்கொயர் ஃபீட்னா காம்பவுண்டை உங்கள் வீட்டில் கட்டும்போது ஒரு முக்காடி செவுறு கட்டுவீங்க, ஒரு அடி செவுறு கட்டுவாங்க அகலம், ஒரு அடி காம்பவுண்டு. இங்கே இந்த எரிக்கோ கோட்டை 2400 சதுரடி அகலத்தில் கட்டியிருக்கிறான். காம்பவுண்டு வித்து, அதான் கோட்டையோட மதில் சுவர். காம்பவுண்டுனா மதில் சுவரை சொல்கிறேன். எவ்வளோ திக்னஸ் பார்த்தீங்களா? அதை ஈட்டியை வச்சு கடப்பாறையை வச்சு டொக்கு டொக்கு டொக்குன்னு இஸ்ரவேல் குத்திட்டு இருந்தால் எப்போ முடிக்கிறது? தரிசனத்தை தாண்டக்கூடாதபடி பல தடைகள் வரும். அது யோர்தானாக இருக்கலாம், அது எரிக்கோவாக இருக்கலாம். எந்த தடையும் தகர்க்கிற ஆண்டவர் நமக்கு முன்னே போவாரானால், அவருடைய பிள்ளைகளாய் அவர் பின்னே நாம் செல்வோமானால் எதையும் தகர்க்க முடியும். கரங்களை வைத்து எழலியா சொல்லுங்க. என்ன நடக்கிறது? யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அது என்னுடைய டாபிக் இல்லை. ஆமென். அங்கே 7 நாள் கர்த்தர் யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. 7 நாள், ஒவ்வொரு நாளும் எக்காலத்தை ஊதணும், எரிக்கோவை சுற்றி வரணும். 7ஆவது நாள் 7 முறை எக்காலத்தை ஊதி 7 முறை எரிக்கோவை சுற்றி வந்து, எக்காலத்தை ஊதும்போது என்ன ஆகும்? எரிக்கோ கடப்பாறையை வைத்து இடிக்கிறது இல்லை, ஆமே, எதுவும் செய்வதில்லை, தானா எரிக்கோ கோட்டை உடைந்து விழுந்தது. கரங்களை வைத்து எழலியா சொல்லுங்க. ஆமே. தரிசனத்துக்கு தடையா எத்தனை பெரிய எரிக்கோ இருந்தாலும் அதை உடைக்கிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, இதை பார்த்து நான் சோர்ந்து தேங்கிட மாட்டேன். நான் மூவான், நான் தரிசனத்தை தாண்டி போவதற்கு, பிராமிஸ் லேண்ட் வாக்குத்தத்தத்தின் கானானை சுதந்தரிப்பதற்கு நான் தொடர்ந்து போவேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் விசுவாசத்தை காண்பிப்பதற்கான காலம் இது. கரங்களை வைத்து எழலியா சொல்லுங்க. ஆமென். விசுவாச வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றியின் ஜீவியத்திற்கு விசுவாசம் ரொம்ப அவசியம். ஆமென். சில நேரங்களில் அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை பிரிப்பதற்கு விசுவாசம் தேவைப்படுது. திமிர்வாதக்காரன் ஒருவன் இருந்தான். அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்திலே கொண்டு வருவதற்கு 4 பேர் அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள். வீடு ஜனங்களால் நிறைந்திருந்ததனால் வழி இல்லை, அடைக்கப்பட்டிருந்தது. அதிலே ஒருவன் சொன்னான், ஓட்டை பிரி, உள்ளே இறக்குவோம். ஓட்டை பிரித்தார்கள். 2 பேர் ஏறினா, ஒருத்தன் ஓட்டை பிரித்தான், இன்னொருத்தன் மேலே ஏறி அந்த படுக்கையை பிடித்து கொண்டான். கீழே இருக்கிறவன் தூக்கி விட்டான். அவனோடு கை சேர்ப்பதற்கு கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. இப்பொழுது இயேசு வீட்டிற்குள் இருக்கிறவர் தலையை நிமிர்ந்து பார்த்தால் அங்கே திமிர்வாதக்காரன் ஒருவன் இறக்கப்படுகிறான். கர்த்தர் சொன்னார், திமிர்வாதக்காரனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட. திமிர்வாதக்காரன் படுக்கையை விட்டு விட்டு நடந்து போனான்னு பைபிள் சொல்லுது. கரங்களை வைத்து எழலியா சொல்லுங்க. விசுவாசம் சில நேரங்களிலே அடைக்கப்பட்டவைகளை திறப்பதற்கு தேவைப்படுகிறது. ஆமென். அந்த விசுவாசத்தை நானும் நீங்களும் ஒரு நாளும் நமக்கிட்ட இயல்பாக இருப்பதில்லை. தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, வேதம் வாசிக்க வாசிக்க கர்த்தர் அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே வைக்கிறார். ஒரு சின்ன வார்த்தையை கொடுப்பார், சின்ன வார்த்தையை கொடுப்பார். அது நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். இன்னைக்கு காலையில் நான் ஜெபிக்கும் போது ஆவியானவருக்கு சின்ன ஒரு வெளிச்சம் கொடுத்தாரு. ஜெபத்தில் என்ன தெரியுமா கொடுத்தாரு? வாழ்க்கையில் நீங்கள் ஐயோ இப்படி இருக்குது, சபை இப்படி இருக்குது, தேசம் இப்படி இருக்குது, எதிர்ப்பு இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குதுங்கன்னா நீங்கள் டொங்குன்னு ஆயிருவீங்க. இவைகளெல்லாம் இருந்தாலும் கர்த்தரும் இருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்வார். எந்த கடினத்தையும் எளிமையாக்கி தருகிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி எழலியா சொல்லுங்க. அதனால தான் யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறார்கள், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை எப்படி பற்றிக் கொள்வோம்? எளிதாய் பிடித்துக் கொள்வோம். எளிதாய் பிடித்துக் கொள்வோம். ஆமென் சொல்லுங்க. நீ எளிதாய் உன்னுடைய பாடத்தை படித்து மேலே வந்துட முடியும். நீ எளிதாய் உன்னுடைய இடத்துல இருக்கிற டஃப் டாஸ்கை நீ ஓவர் கம் பண்ணி குதிச்சு மேலே வந்துட முடியும். கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் எதெல்லாம் உனக்கு டஃப்பாக தெரியுதோ, ஐயோ கடினம், ஏன் மூளை அறிவுக்கு இது பத்தாது, இது புரியாது, இவர்களோடு என்னால் ஆமென் சரிசமமாக நிற்க முடியாது, அவர்கள் நெட்டையாக இருக்கிறார்கள், ராட்சதர்களாக இருக்கிறார்கள், எத்தனை காரணம் இருந்தாலும்
கர்த்தர் உங்களோடு இருந்தால் அவைகளை எளிதாய் மேற்கொள்வதற்கு அதை எளிமைப்படுத்தி கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிற கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். முக்கியமாக அடுத்த காரியத்திற்கு நேராக உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். வெற்றி மேலே வெற்றி. யோர்தான் பிளக்குது, எரிக்கோ தகருது, வெற்றி மேலே வெற்றி. ஆமென். இப்போ மோசே அனுப்புனது போல யோசுவா ஒற்றர்களை அனுப்புகிறான், 2 பேர் அனுப்புகிறான், ஆட்களை அனுப்புகிறான். அப்படி அனுப்பி என்னன்னு பார்த்துருவாங்கப்பா. அப்போ சொல்கிறாங்க ஆயி பட்டணம் ஒன்று, அடுத்தது வரப்போகிற பட்டணத்துக்கு பேர் என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆயி பட்டணம். அந்த ஆயி பட்டணத்தை போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, அப்பா இவ்வளவு யுத்த வீரர்கள் தேவையில்லை, இவ்வளோ யுத்த வீரர்கள் தேவையில்லை. வேவு பார்த்த மனுஷர்கள் சொல்லுகிறார்கள். 3ஆம் வசனம் 7:3 வாசிங்க. யோசுவாவிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஜனங்களை எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேணாம், போக வேண்டியதில்லை. ஏறக்குறைய 2000 பேர் 3000 பேர் போய் ஆவியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கு போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். கவனிங்க, ஆவியை முறியடிச்சிடலாம், கொஞ்சம் பேர் தான், ஈஸியாக அடிச்சிடலாம், ஆவியை காலி பண்ணிடலாம் வந்து அறிக்கை சொல்லுகிறார்கள். ஆனால் நடந்தது வேறு. 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே அவர்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள், ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் முறிந்தோடினதுனால வசனம் சொல்லுகிறது 7:6. யோசுவா 7:6 வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையில முககுப்புற விழுந்து தங்கள் தலைமேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். தங்கள் தலைமேல் புழுதியை போட்டுக்கொண்டு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்தார்கள். ஏற்கனவே யோர்தானுக்கு முன்னாடி விழுந்து கிடந்தான், இப்ப ஆயிக்கு முன்னாடி விழுந்து கிடக்கிறான். எத்தனை பேர் நான் பேசுறதை கவனிக்கிறீங்க? மீண்டும் ஒரு தேக்கம், மீண்டும் ஒரு தோல்வி. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் நம்மை துவண்டு விட செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவனுக்கு எனி நெகட்டிவ்ஸ், எந்த நெகட்டிவான காரியங்கள் வரும் பொழுது அவன் முறுமுறுக்காதபடி விசுவாசத்தை பயன்படுத்தணும். விசுவாசத்தினாலே அவன் தாண்டுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கணும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த விசுவாசத்தின் கிருபையை நமக்கு தரார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களாலும் என்னாலும் விசுவாசத்தை பெறவே முடியாது. கர்த்தர் ஒரு நாள் ஜெபிக்கும் போது இதை கற்றுக் கொடுத்தாரு. தேவனுடைய வசனத்தினாலும் தேவ பிரசன்னத்தினாலும் தான் விசுவாசம் வருது. ஆமென். விசுவாசத்தோடு ஜெபங்களில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். தேவன் ஒரு அற்புதத்தை உண்டாக்கி தருவார். ஆமென். இதை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஜெபம் உருவாக்கும் சக்தி. ஜெபத்தின் மூலமாய் நமக்கான ஒரு ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை உருவாக்க முடியும். வெறும் ஜெபத்தின் மூலமாய் அல்ல, சரியான உண்மையான தேவனுக்கு பிரியமான ஜெபத்தின் மூலமாய் நமக்கான ஒரு அற்புதத்தை உருவாக்கிட முடியும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ ஆயி பட்டணத்தில் முறிந்தோடி விட்டார்கள், தோற்று போய் விட்டார்கள். அவர்களுடைய தரிசனம், அதை நோக்கின பிரயாணம் தடைப்பட்டு அப்படியே எல்லாரும் விழுந்து கிடக்கிறாங்க. 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முககுப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நீ எழுந்திரு. இன்னைக்கு பகல் சாயங்காலம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஏதோ ஒரு விஷயத்துல துவண்டு போய் விழுந்து கிடக்கிறது என்ன சகோதரனே, விழுந்து கிடக்கிறது என்ன சகோதரி, எழுந்திரு. யோசுவா எழுந்திரு. கர்த்தருடைய பிள்ளையே எழுந்திரு. தெபராலே விழித்தழு, எழுந்திரு. எஸ்தரே எழும்பு. நானும் நீங்களும் விழுந்து கிடப்பதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளல.
எத்தனை நமக்கு முன்பு வைக்கப்பட்டாலும் அவைகளுக்கு முன்பாக விசுவாசத்தினாலே தேவ ஒத்தாசையினாலே எழுந்திருந்து ஒரு காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால் எழுந்திருன்னு சொல்லிட்டு ரீசன் சொல்றாரு. ஒய் ஃபெயிலியர், ஏன் தோல்வி? வாசிங்க அந்த வசனம். இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்கள் கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் களவாடினதும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே, பண்டம் பாடிகளுக்குள்ளே ஒளித்தும் வைத்துக் கொண்டார்கள். கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலர்கள் பாவம் செஞ்சிட்டாங்கப்பா. அதுதான் இந்த தேக்கம். நீ போயிட்டு இருக்கிற பிரயாணத்தில் இஸ்ரவேலர்கள் செய்த பாவம் தான் ஒரு தேக்கத்தை உண்டு பண்ணிருச்சு. சாபத்தீடான எரிகோவில் இருக்கிற ஒரு சால்வையையும் வாசிங்க, ஒரு சால்வை, பாபிலோனிய சால்வை என்று நினைக்கிறேன், 21 கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான பொன் பாலத்தையும் நான் கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்ட. யார் இதை சொன்னது? ஆகான். அவன் தான் ஒளிச்சு வச்சிருக்கிறான். அவனால தான் தோல்வி. ஒரு பெரிய கோத்திரம், 12 கோத்திரம், அதில் 2.5 கோத்திரம் இங்கே விட்டாச்சு, மீதி 9 கோத்திரம் போகுது. அதில் ஒருத்தன், எத்தனை லட்சக்கணக்கான ஜனம், ஒருத்தன் கர்த்தருடைய வார்த்தையை மீறினான். கர்த்தர் சொன்னார், எரிக்கோ சபிக்கப்பட்ட ஒரு தேசம், சபிக்கப்பட்ட இடத்துலேருந்து ஒன்று கூட எடுக்கக்கூடாது. ஆனால் இந்த மனுஷன் எரிக்கோவிலிருந்து அவன் ஒரு பொன் பாலத்தையும் ஒரு பாபிலோனிய சால்வையும் அப்புறம் வெள்ளி சேக்கலையும் எடுத்து இச்சித்து ஒளித்து வைத்து கொண்டான். கர்த்தர் காமிச்சு கொடுத்துட்டாரு. வேதம் சொல்லுகிறது, யோசுவா அவன் மேல் கல்லெறியும்படி கட்டளையிட்டு அவனை கொன்று போட்டார்கள். பின்பு கர்த்தருடைய கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் அதை அறிக்கை செய்து இரக்கம் பெறுவான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் கண்களுக்கு பிரியமாய் தோன்றுகிற இந்த பாபிலோனிய சால்வை, இந்த பொன் பாலம், வெள்ளி சேக்கல், இதுதான் எனக்கு வேண்டும். எடுத்து ஒளிச்சு வச்சுட்டான். இந்த உலகத்தில் ஒளித்து வைக்கக்கூடா ஒருத்தரிடத்தில் எதையும் ஒளித்தே வைக்க முடியாது. அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். சகோதரனே சகோதரி, கர்த்தருக்கு முன்னாடி நிர்வாணியாய் இருக்கிற வண்ணமாக, தேவனே நான் இருக்கிற வண்ணமாக உம்மன்ட்ட வரேன், எனக்கு ஒன்றுமே நீங்கள் சொல்கிறத கீழ்ப்படுகிறத தவிர என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று சொல்லி எந்த மனுஷன் கர்த்தருக்கு முன்னாடி ஒரு திறந்த இருதயத்தோடு, திறந்த வாழ்க்கை, திறந்த புத்தகமாக இருக்கிறானோ, கர்த்தர் அவன் மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆய்க்கு முன்பாய் விழுந்து கிடந்ததற்கு காரணம், தேங்கி போனதற்கு காரணம் ஒரு மனிதனுடைய பாவம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உன் நிமித்தம் உன் குடும்பம் பெரும் காற்றில் அடிக்கப்படலாம். யாரோ உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் நிமித்தம் குடும்பம் முழுவதும் அசைக்கப்படலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த குறிப்பிட்ட நபருக்காக புதிய ஏற்பாட்டு கர்த்தருடைய சபையிலே தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த தேவ ஜனமே, பிதாவின் வலது பரிசத்திலே பரிந்து பேசி ஜெபிக்கிற இயேசுவோடு கூட, நம்முடைய மத்தியஸ்தரோடு கூட ஆண்டவரேன்னு சொல்லி உங்கள் கரங்களை உயர்த்தி கொண்டு நீங்கள் நிற்பீர்களானால் கர்த்தர் கிருபையாய் அந்த தோல்விக்கு, தேக்கத்திற்கு காரணமாயிருக்கிற நபரை சுத்திகரிக்கவும், தொடவும், மாற்றவும், விழுந்து போன இடத்துல எழுந்திருக்க பண்ணி ஒரு ஜெயத்தை கொடுத்து தாண்டி சென்று போக வேண்டிய காரியத்தில் தடைபடாமல் போய் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு அவர் கிருபை பாராட்டுவார். ஆமென். எத்தனை பேர் நான் பேசுறது ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான காரியம், இந்த காலத்தின் கடைசி காரியம், முக்கியமான காரியம். யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஒரு தந்திரமான யோசனை பண்ணி எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது, ஒரு தந்திரமான யோசனை பண்ணி, கவனிங்க, திருப்பி சொல்லுங்க,
ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிகள் போல காண்பித்து பழைய ரெட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமா இருந்தது. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவானிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரை நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோடு உடன்படிக்கை பண்ணும் என்றார்கள். எங்களோடு உடன்படிக்கை பண்ணும். கிபியோனியர்கள் தந்திரசாலிகள். வேதம் சொல்லுகிறது தந்திரமான யோசனை பண்ணாங்க, நடிச்சாங்க. வஸ்திரங்களை எல்லாம் பழசை போல மாற்றி வெகு தூரத்திலிருந்து வருகிறவர்களைப் போல காண்பித்து கொண்டு யோசுவாவிடத்திலிருந்து தயவை சம்பாதித்து காப்பாற்றப்படுவதற்கு ஏதுவாய் நடித்தார்கள். வேதம் சொல்லுகிறது யோசுவா அறியாமையிலே அவர்களுடைய தந்திரத்திற்கு இரையாகி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிட்டான். என்னை கவனிக்கிறீங்களா பிரியமானவர்களே? பிசாசு ஒரு தந்திரசாலி. ஆமென். பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், கள்ள போதகர்கள் தந்திரமாய் எப்படிப்பட்ட ஆத்துமாக்களை, வேதம் சொல்லுகிறது, மிகவும் வீக்கான பலவீனமான ஆத்துமாக்களை வீட்டிற்குள்ளே தந்திரமாய் நுழைந்து அவர்களை கவர்ந்து கொள்ளுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களான அவர்களுடைய வாயின் வார்த்தைகள் மிகுந்த அவபக்தியை கொடுக்கிறது. பேதுருவும் பவுலும் யோவானும் கள்ள போதகர்களை குறித்து, கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து வஞ்சகமாய் நடித்து மனிதர்களை ஏமாற்றுவர்களை குறித்து வேதத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இத்தனை காலம் எப்படியோ இந்த நாட்களில் ஏராளமான வஞ்சனையின் போதனைகள், ஏராளமான கள்ள போதனைகள், ஏராளமான கள்ள தீர்க்க தரிசனங்கள், ஒன்றுமில்லாதை பெரிதாய் காண்பிக்கிற தீர்க்க தரிசனங்கள். முந்தானத்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன். பேசிக்கிறாங்க ரெண்டு பேர். இவர் ஒரு ஊழியக்காரன், அவர் ஒரு விசுவாசியா. சொல்றார், உங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல பிரதர். என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாத்தையும் சொல்லிட்டேனா பிரதர்? சரி, என்னதான்டா சொன்னான்னு நானும் தொடக்கத்திலிருந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்குறேன். ஒன்றுமே குறிப்பாக சொல்லலை, ஜென்ரலாக அடிச்சு விட்டுட்டு இருக்கிறான். நான் நினச்சேன் இவங்க ரெண்டு பேரும் ஜோடிப்பு வேலை பண்ணுறாங்க. இப்படி நிறைய கவர்ச்சிகரமாய் ஜனங்களை வஞ்சித்து தங்களை பெரிய தீர்க்கதரிசிகளைப் போல, பெரிய புதிய நூதன உபதேசங்களை அறிவிக்கிறவர்களைப் போல, பாருங்க எங்க உபதேசம் பாருங்க எவ்வளவு ஆழமா இருக்குது என்று சொல்லுகிறதை போல நிறைய தந்திரமான மனிதர்கள் திருச்சபையிலும் கூட. பிரியமானவர்களே, நீங்க நினைச்சுக்காதீங்க, நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் ஆதி திருச்சபையில் ஜனங்கள் கள்ளம் கபடில்லாமல் இருந்தாங்க. அப்பம் பிட்டாங்க, வசனத்தை கேட்டாங்க, அப்போஸ்தலரோடு அந்யோன்யப்பட்டாங்க, ஐக்கியத்தை இருந்து ஜபத்திலே உறுதியாக தரித்திருந்தாங்க. அவங்க கள்ளம் கபடமற்றவர்களாக இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு கடைசி கால திருச்சபையில் கள்ளம் கபடம் உள்ளவர்கள், தந்திரமானவர்கள் சபையை நிரப்ப ஆரம்பித்திருக்கிறார். அவர்களுக்கு பக்தி ஒரு ஆதாய தொழில், இழிவான ஆதாயம். அவர்களுடைய வயிற்றை நிரப்புவதற்கும் அவர்கள் வளமாய் வாழ்வதற்கும் புதிய புதிய காரியங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, த மேன் ஆஃப் காட் எங்க பட்டணத்துக்கு வந்து பிராஸ்பரிட்டியை போதிக்கிறார். ஒரு கொசு மாதிரி இருக்கிற ஒருத்தன், அவர் மேன் ஆஃப் காடா? தப்பா எடுத்துக்காதீங்க. ஒண்ணுமே செய்யல, எதையும் செய்யல, ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லல. எப்ப பார்த்தாலும் இயேசு பணம் கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு, இதே பேசி இருக்கிறான். பிரியமானவர்களே, தேவனுடைய மனுஷன் என்கிற வார்த்தை எவ்வளவு ஆழமானது. எலியாவை குறித்து, மோசேயை குறித்து, எலிசாவை குறித்து, ஆமென், பவுலை குறித்து தேவனுடைய மனுஷன் என்கிற வார்த்தை வசனிக்கப்பட்டது. இன்றைக்கு ஒன்றும் செய்யாத, ஒன்றும் பலனற்று போனவர்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளின் அலங்காரத்தில் மூடப்பட்டிருக்கிறார்கள். இந்த யோசுவாவை இந்த கிபியோனியர்கள் வஞ்சகமா தந்திரமா நடித்து ஏமாற்றினார்கள். எவ்வளோ பெரிய மனுஷன் யோசுவா, ஒரு பெரிய ஆவிக்குரிய தலைவன் யோசுவா.
அவனும் ஏமாந்து போனான். நல்லா கவனிங்க. அபிஷேகம் பெற்றிருக்கலாம், தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கலாம், யுத்த வீரனாக இருக்கலாம், ஆவி பெற்றிருக்கலாம். நாமும் வஞ்சகத்தில் விழுந்து போவதற்கும் கொஞ்ச நேரம் வஞ்சக மயக்கத்துக்குள்ளே பரிதாபத்தினாலேயோ இப்போ இந்த யோசுவா எதனால அவர் ஏமாற்றப்பட்டார்? யோசுவாவுக்கு இருந்த இரக்க குணம், கிபியோனர்களுடைய தோற்றம், அவர் கொண்ட பரிதாபத்தினால யோசுவாவை கிபியோனியர்கள் ஏமாற்றி உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் நான் பேசுறது புரிதுன்றவங்கள அவர் இலையிலையா சொல்லுங்க. யோசுவா ஒரு நல்ல தெய்வீக மனுஷன்தான். ஆனால் இந்த கிபியோனியர்களுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து, அவர்களுடைய தந்திர ஆலோசனையை பார்த்து பரிதாபப்பட்டு ஏமாற்றம் அடைந்து உடன்படிக்கை பண்ணிட்டாரு. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு முன்னேறி போகும்போது மிக 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 முக்கியம் உபதேசங்கள். மிக மிக முக்கியம். தந்திரமான உபதேசங்கள், தவறான உபதேசங்கள், இம்மைக்கான வார்த்தைகளையே மீண்டும் மீண்டும் பேசுகிற உபதேசங்கள், பிராஸ்பரிட்டி செழிப்பை மாத்திரம் பேசுகிற உபதேசங்கள், மிகுந்த கிருபை என்கிற உபதேசங்கள், இன்னும் வரப்போகிறது வரும் நாட்களில் பெரிய பெரிய புது புது உபதேசங்கள். ஆவிக்குரிய தகப்பன் தெரியும், ஆவிக்குரிய தாய் தெரியுமா? கையில் பெரிய புத்தகத்தை வச்சுக்கிட்டு கொரியாக்காரங்க தெரு தெருவா சுற்றுறாங்க. ஸ்பிரிச்சுவல் மதர் சொல்லுகிற காரியம் என்ன? வேசித்தன சபையை இன்ட்ரோடியூஸ் பண்றான். பிரியமானவர்களே, பயங்கரமான உபதேசத்தின் வெள்ளம் வரப்போகுது. வெள்ளம் வரப்போகுது. அந்த வெள்ளத்தில் நீங்க நிக்கணும்னா நீங்க கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடா இருக்கும். வசனமாகிய கண்மலையில, கிறிஸ்துவாகிய கண்மலையில கட்டப்பட்டிருந்தீங்கன்னா எந்த உபதேசத்தையும் தாண்டி தட்டி தந்திரங்களுக்கு விலகி நீங்க முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. தந்திரங்கள் உங்களை முடக்கும். தந்திரசாலியாக இருக்கிறவன்ட்ட பரிதாபம் கொள்ளாதீங்க, பரிதாபம் கொள்ளாதீங்க. யோசுவா தந்திரசாலியை கண்டு கவனித்து பரிதாபம் கொண்டபடியினால் சிக்கிக் கொண்டான். ஓட்டம் தடையா நிற்பதற்கு இந்த காரணமும் யோசுவாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நேரம் குறுகியதாக இருக்கிறதுனால இதோடு நான் முடிக்க நான் விரும்புகிறேன். நோக்கத்தை பற்றி கொண்டவர்கள் கிரீடத்தை பெறுவார்கள். தேவனுடைய தெரிந்தெடுப்பே, அழைப்பே, அவரின் இதய துடிப்பே, பெரிய தேவையே நோக்கம் என்று அழைக்கப்படுகிறது. கவனியுங்கள், நோக்கத்தை பற்றி கொண்டவர்கள் கிரீடத்தை பெறுவார்கள். தேவனுடைய தெரிந்தெடுப்பே, அழைப்பே, அவரின் இதய துடிப்பே, தேவையே நோக்கம். நோக்கம். தேவனுடைய ஏக்கத்தை புரிந்தவர்கள் தேக்கத்தில் இருக்க மாட்டார்கள், நோக்கத்தை நிறைவேற்றுவார்கள். சொல்லுங்க, தேவனுடைய ஏக்கத்தை புரிந்தவர்கள் தேக்கத்தில் இருக்க மாட்டார்கள், நோக்கத்தை நிறைவேற்றுவார்கள். ஹல்லேலூயா. குறிப்பிட்ட நேரத்தில் யோசுவாவை குறித்து உங்களுக்கு மிக மிக முக்கியமான காரியம். கடந்து பார் யோசுவா. யோர்தானுக்கு முன்பாய் இக்கரையிலே மோசையோடு நடந்து வந்து பெற்ற பார்த்த அற்புதங்கள் ஒளிந்து போகல, நின்று விடல. அந்த அற்புதங்களை விட கடந்து யோர்தானை போன யோசுவா பார்த்த அற்புதங்கள் பெரிய பெரிய அற்புதங்கள். வேதம் சொல்லுகிறது, சூரியனை சந்திரனையும் நிப்பாட்டினா யோசுவா. அவன் சத்தத்தை கேட்டு சந்திரனும் சூரியனும் பகல் நேரம் அதிகரிக்கப்பட்டது. கர்த்தர் சூரியனை நிறுத்தினார். இப்படி ஒரு காலம் ஒருவனும் செய்ததில்லை என்று யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்னே ஒண்ணுதான், என்னைக்கு கடந்து பார்ப்பதற்கு தைரியப்பட்டானோ, கடந்து பார்ப்பதற்கு தேக்கத்திலிருந்து நோக்கத்திற்கு தன்னை அர்ப்பணித்தானோ, வேதம் சொல்லுகிறது இந்த யோசுவா இவைகளை எல்லாம் தாண்டி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கும் நிலத்தை பங்கிட்டு அவன் சொன்னான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால்
கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றார். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கடைசியா யோசுவா விடுத்த அறைகூவல், ஒன்றுக்கும் ரட்சிக்க மாட்டாத விக்கிரகங்களை சேவித்து விடாதே இஸ்ரவேலே. உன்னை கஷ்டப்படுத்தி 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 பாரப்பட்டு தூக்கி சுமந்து கர்த்தர் கொண்டு வந்து உன்னை காணால நாட்டி வைத்து விட்டார். நான் டிக்ளேர் பண்றேன், நானும் என் வீட்டாருமோ என்றார். கர்த்தரையே சேவிப்போம். இஸ்ரவேலே, நீ சொல், நீ யாரை சேவிக்க போகிறாய்? இன்றைக்கு சாயங்காலம் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு தேக்கத்திலிருந்து நோக்கத்தை நோக்கி திருப்புவதற்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி உற்சாகப்படுத்தியிருக்கிறார். எத்தனை பேரோட கர்த்தர் பேசினா கரங்களை உயர்த்து. கர்த்தர் எப்படி எதன் மூலமாக உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக பேசினார் எல்லாத்தையும் எழுதிட்டு நீங்கள் அதை கொடுத்துட்டு போங்க. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். என்னோடு கர்த்தர் பேசியிருக்கிறான்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பாக இந்த நாளை நான் பிரயோஜனப்படுத்தினேன்னு சொல்கிறவங்களாம் பலத்த சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சரீரம் பலவீனமாக இருந்தால் கூட என் ஆவிலே ஒரு பலனை நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் மனக்கண்கள் சத்தியத்தினால் திறக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆத்துமாவிலே ஒரு ஆவிக்குரிய அறிவை கர்த்தர் இன்றைக்கு விதைத்திருக்கிறான்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா கவனியுங்கள், விதைக்கப்பட்டது உன் இருதயம். அந்த இருதயம் நன்றாய் பண்படுத்திருக்குமானால் உங்களுடைய அர்ப்பணிப்பின்படி இது 30ஆகவோ 60ஆகவோ 100ஆகவோ பலன் கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். இன்றைக்கி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த காரியத்துக்காக நன்றி செலுத்தி நாம் இப்போ ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். ஆமே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும், நானும் என் வீட்டாருமோ என்றார். கர்த்தரையே சேவிப்போம்.